பேரவையில் இண்டோ ஸ்டேட்டஸ் ஹெல்த் வருமுன் காக்கும் மருத்துவ மையம் துவக்கம் மற்றும் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இண்டோ ஸ்டேட்டஸ் ஹெல்த் அரசூரில் வருமுன் காக்கும் மருத்துவ மையத்தை தொடங்கியது. இண்டோ ஸ்டேட்டஸ் ஹெல்த் ஆப் என்ற புதிய டிஜிட்டல் செயலியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆதரவு செயலி ஆகும். இந்த செயலி மருத்துவ ஆலோசனைகள், நேரம், பதிவு, பரிசோதனை முடிவுகள் மற்றும் நினைவூட்டல்களை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. துவக்க விழாவில் இது குறித்து உரையாற்றிய இண்டோ ஸ்டேட்டஸ் ஹெல்த் மருத்துவ மையத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி, இந்த விடுதலை நாளில் மக்கள் உடல்நல விடுதலையை உணர வேண்டும், விழிப்புணர்வு, தொழில்நுட்பம் மற்றும் முன்கூட்டியே நோய் கண்டறிதல் என்பது ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு வழி என்று கூறினார். வருமுன் காக்கும் மருத்துவம் நோய்கள் உருவாகும் முன்பே அவற்றை கண்டறிந்து தடுக்குகிறது என்றும், வருமுன் காக்கும் மருத்துவ வசதிகள் அனைத்தையும் இண்டோ ஸ்டேட்டஸ் ஹெல்த் ஒரே கூரையின் கீழ் அளிக்கிறது என்றார். இதில் 128 ஸ்லைஸ் சிடி மற்றும் 1.5 டேஸ்லா எம்ஆர்ஐ, 3D மெமோகிராஃபி மற்றும் டெக்சா ஸ்கேன், முழுமையான இரத்தம் மற்றும் உடல் பரிசோதனைகள் ஆகியவை அடங்கும் என்றார். இந்நிகழ்வில் இண்டோ ஸ்டேட்டஸ் நிறுவனர்கள் டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி மற்றும் டாக்டர் நித்யா மோகன் அவர்களும், அரசூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு கோவிந்தராஜ், டாக்டர் வாணி மோகன், டாக்டர் மோகன், முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் லோகேஷ், மையத்தின் மேலாளர் திரு ஐயப்பன் ஆகியோர் துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். நான் நினைச்ச மாதிரியே அவரும் பண்றாரு. சீட் பார்க்கறது கம்மி ரேட்டு பண்ணுறாரு. எல்லாம் வந்து சுகமாக பார்த்து நல்லா பல்லாண்டு வைப்பார். லாபம் பாண்டான்னு அவர் சீட் பார்க்குறாரு. நான் எப்படி ₹1 சம்பாதிக்கப்படாது வேலை சாப்பிட்டுன்னு இப்படி சீட் போடுறேன். அதே மாதிரி அவர் சீட் பார்க்குறாரு. நம்ம பெருசு வேண்டான்ட்டு கம்மி ரேட்டுக்கு சீட் பார்க்குறாரு. எல்லோரும் வந்து பாருங்க, அவர் பல்லாண்டு விளாண்டா நல்லா இருப்பார். சுகமாக குஞ்சு வந்ததெல்லாம் நல்லா இருப்பார். So I just want to talk about the preventive health center, அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பேசணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எதனால் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதாவது எந்த விஷயம் வரனாலும் அதோட மூல காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவில் ஒரு பழக்கம் எப்படின்னா, நம்மளுக்கு டிசீஸ் வரணும், வந்ததுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பழக்கம். ஆனால் யூஎஸில் என்னென்னா, இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்ம டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா, நம்ம போய் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓகே கோலன் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, செர்வைக்கல் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, ஹார்ட்டுக்கு ஒரு நம்மளுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நம்ம அப்பாவோ அண்ணாவோ ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி ஒவ்வொன்றையாக நம்மளை பார்த்து நம்ம எந்த டிசீஸுன்னு சொல்லி போக மாட்டாங்க. நம்ம போகிறதே வந்து ஒரு நல்ல நார்மலாக இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போவோம். அவரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வழிமுறைகளை கொடுப்பாங்க. அந்த வழிமுறைகள் நம்ம அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் போய் இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை பண்ணுறனால நிறைய நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஹார்ட் அட்டாக் வர்ற வாய்ப்புகளும் புற்றுநோய் வர வாய்ப்புகளும் நிறைய கம்மியாகுது. அதை நான் அங்கே பார்க்குறனால பண்ணிகிட்ருக்கிறனால அதே ஒரு விஷயத்தை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மூல காரணத்தை வந்தது தான் இந்த விஷயம், இந்த இண்டோ ஸ்டேட்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது. பட் அதே சமயத்தில் நம்ம இந்த விசிட் சென்டர் இருந்தாலும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, செல்ஃபோன் கைமாக தான் இருக்கும். நம்ம அந்த செல்ஃபோன்லேயே நம்ம ஹெல்த் பூரா இருந்துருச்சுன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் ஆரம்பித்தது தான் இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஆப், பேஷண்ட் போர்ட்டல். அங்கே யூஎஸில் மை சார்ட்டுன்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றி அதை அப்படியே நம்மளோட செயலியில் வந்து விழுந்துடும். அதை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன டாக்டர்கிட்ட பேசுகிறீங்களோ அது இங்கே இருக்கும். நீங்கள் இங்கேயே வரணுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் இதை காமிச்சாலும் அவங்க உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து, இப்போ உங்களுக்கு ஒரு டிசீஸே தெரிஞ்சிருச்சு, ஒரு சிம்டமே வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு காஃப் வருது, திடீர்னு மூக்கில் ரத்தம் வருது, இல்லை மோஷனில் ரத்தம் வருது, இப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். நம்ம மாதிரி நாங்கள் ஒரு நான் ப்ராஃபிட் வச்சுருக்கோம்.
ஆர்டர்னு சொல்லி கோவிட் டைம்லிங்க நாங்கள் அந்த நான் ப்ராஃபிட் மூலிமா அங்கே இருந்து நானும் என் மனைவி, அதாவது இவங்க தான் ரொம்ப அதில் ஹெல்ப் பண்ணது, அந்த நித்யா மோகன் அவங்க தான் அந்த ஒரு மெசேஜை போட்டு 48 மணி நேரத்துக்குள்ளே 2 கோடி நாங்கள்